தென்கைலாயம் என போற்றப்படும் வெள்ளிங்கிரி மலையின் முதல் மலையை பற்றித்தான். அடிவாரத்தில் வெள்ளிங்கிரி ஆண்டவரையும் மனோன்மணி அம்மையாரையும் தரிசனம் செய்துவிட்டு ஓம் நமசிவாய என்னும் பஞ்சாட்சர மந்திரம் சொல்லி திருக்கோயிலின் அடிவாரத்திலிருந்து பயணத்தை ஆரம்பிக்கின்றனர். மொத்தம் 7 மலைகள். ஆம், மிக கடினமான மலை எதுவென்று கேட்டால் அது நிச்சயமாக முதல் மலைதான். இருக்கும் படிக்கட்டுகள் சில இடங்களில் சீராக இருந்தாலும் பல இடங்களில் செங்குத்தாகவும், சில இடங்களில் சேதமாகவும், சில இடங்களில் இருட்டு கூட தெரியாத மாதிரி இருக்கும். அதனால் தான் வெள்ளிங்கிரி மலை ஏறுபவர்கள் முதல் மலையை கடந்து விட்டோம் என்றால் மலை நம்மை ஏற்றுக்கொண்டது என்று சொல்வார்கள். மாலை 6 மணிக்கு பிறகு நிலா வெளிச்சத்தில் மூலிகை மனம் வீசும் காற்றோடு இந்த சோலைகள் நடுவே மலை ஏறும் அனுபவம் மிகவும் சுவாரஸ்யமானது, வார்த்தைகளால் சொல்ல முடியாதது. பாதி மலைக்கு மேல் போன பிறகு குளிர்ச்சியான காற்று உடம்பு முழுக்க சில நிமிடத்திலேயே வியர்க்க ஆரம்பித்துவிடும். பாதி மலைக்கு மேலே போனா போதும் குளிர்ந்த காற்று வீசினாலும் உடம்பு முழுக்க வியர்வைதான். ஆனால் ஓம் நமச்சிவாய என்னும் பஞ்சாட்சர மந்திரம் சொல்லிக் கொண்டே போனால் களைப்பு தெரியாது. இந்த முதல் மலையில் மூங்கில், தேக்கு, வேங்கை என அதிகமான மூலிகை செடிகளை காணலாம். மலை ஏறும் பொழுது பறவைகளின் சத்தம், காற்றின் இசை, மூலிகை மனம் இவை அனைத்தும் சேர்த்து உடம்புக்கும் மனதுக்கும் புது உத்வேகத்தை தரும். சுமார் 1.5 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த முதல் மலை உண்மையிலே ஒரு சோதனைதான். இந்த மலையை கடந்து 2வது மலையின் தொடக்கத்தில் வெள்ளை விநாயகர் நமக்காக காத்திருப்பார். அங்கே போய் ஒரு நிமிடம் அமர்ந்து விநாயக பெருமானின் தரிசனம் பெற்றால் புது உற்சாகம் பிறக்கும். வெள்ளிங்கிரி ஆண்டவரை நோக்கி எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் ஒரு தவம். அடுத்த பதிவில் 2வது மலையை பற்றி காணலாம். நமச்சிவாய.